கடலூர் மாவட்டத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி அப்பாவி நபரை அடித்துக் கொன்ற பெண் ஆண் நண்பருடன் சிக்கியிருக்கிறார். 5 சவரன் நகைக்காக ஆசைப்பட்டு கொலையாளியான ஜோடியின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் கோழியூர் அருகில் உள்ள வெள்ளாற்றில் கடந்த 17ஆம் தேதி ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக திட்டக்குடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் சடலமாக மீட்கப்பட்டவர் காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என தெரிய வந்தது. பாலாஜியை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சம்பவ இடத்தை சுற்றி பல கிலோமீட்டர் தொலைவிற்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் அகரம் செய்கூர் பகுதியில் ஒரு பெண் ஆணுடன் சந்தேகிக்கும்படி சுற்றித் திரிந்தது பதிவாகியிருந்தது. அவர்களின் அங்க அடையாளங்களை காட்டி விசாரித்ததில் வடலூரைச் சேர்ந்த அஞ்சலி தேவி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த விஸ்வநாத் என்பது தெரிய வந்தது. தனிப்படை அமைத்து இருவரையும் பிடித்து விசாரிக்க இவர்கள்தான் கொலையாளிகள் என தெரிய வந்தது கண்டு பேரதிர்ச்சியடைந்தனர். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை விவாகரத்து செய்த பாலாஜி மறுமணம் செய்து கொள்ள ஆன்லைனில் வரன் தேடியுள்ளார். அப்போதுதான் அஞ்சலி தேவியின் அறிமுகம் கிடைத்துள்ளது. ஏற்கனவே திருமணமாகி கணவன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததால் மறுமணம் செய்ய வரன் தேடிக்கொண்டிருப்பதாக பாலாஜியிடம் அவர் கூறியுள்ளார். செல்போன் மூலம் அடிக்கடி பேசி வந்தவர்கள் நேரில் சந்தித்து திருமணம் குறித்தும் பேசியுள்ளனர். இருவரும் சிரமத்தில் வாழ்வதாகவும் திருமணம் செய்து கொண்டால் எப்படி குடும்பம் நடத்துவது என்றும் அஞ்சலி தேவி கேட்டுள்ளார். அதற்கு பாலாஜி தன்னிடம் 5 சவரன் நகை உள்ளதாகவும் அதனை வைத்து குடும்பம் நடத்தலாம் எனவும் கூறியுள்ளார். அப்போதுதான் அஞ்சலி தேவியின் கொலைகார புத்தி ஒரு திட்டம் தீட்டியுள்ளது. 2வது திருமணத்திற்கு வரன் தேடிய போது பாலாஜிக்கு முன்னதாகவே நெய்வேலியைச் சேர்ந்த விஸ்வநாத் என்பவருடன் அஞ்சலிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. திருமணம் செய்து கொள்ள விரும்பி கணவன் மனைவி போல வாழ்ந்துள்ளனர். இருவருக்கும் வருமானம் இல்லாததால் வடலூரில் உள்ள அன்னதான கூடத்தில் சாப்பிட்டுவிட்டு அங்கேயே தங்கியிருந்தனர். அப்போதுதான் பாலாஜி அஞ்சலியை தொடர்பு கொண்டுள்ளார். கூடவே 5 சவரன் தங்கச் செயின் குறித்தும் கூறியுள்ளார். அதற்கு ஆசைப்பட்ட அஞ்சலி விஸ்வநாத்தை வைத்து பாலாஜியை தீர்த்து கட்டி நகையை பறிக்க திட்டம் போட்டுள்ளார். திருமணம் செய்து கொள்ளலாம் என தேதி குறித்து வெள்ளாற்று கரையோரம் உள்ள கோவிலுக்கு பாலாஜியை வரவழைத்துள்ளனர். அங்கு ஏற்கனவே காத்திருந்த விஸ்வநாத் பாலாஜியை அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் 5 சவரன் நகையை எடுத்துக்கொண்டு விஸ்வநாத் அஞ்சலி தேவி இருவரும் அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். 5 சவரன் நகைக்காக 2வது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி அப்பாவி நபரை அடித்துக் கொன்ற பெண் ஆண் நண்பருடன் சிக்கியது கடலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.